Yellow, 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 yellow. Yeah. ஆச்சி பானிபூரி கிட்ட வந்து வாங்கிட்டு சமைச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு நீங்கள் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா போட்டிருக்கு. ஆனால் 38 ரூபாய்க்கு தந்தாங்க. இது கூட வந்து 2 உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுங்க. தனியாக வந்து வெங்காயத்தை வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுங்க. இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு மாஸ்டர் பேக்காக போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த மாஸ்டர் பேக் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் நமக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பானி பூரி கொடுத்துருக்காங்க போல். அதுக்குள்ளே இந்த மாஸ்டர் பேக்கில் இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மசாலா. அந்த மாஸ்டர் பேக் வந்து ஒழுங்காக பேக் பண்ணதுனால தண்ணியெலாம் அங்கங்கே லீக் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து புதினாவோட இது, பிளாக் கலரில் இருக்கிறது புளியோட இது. இது வந்து சீசனிங் மசாலா கொடுக்குறாங்க. நம்ம பிளாக் கலரில் இருக்கிறது வந்து கட் பண்ணி ஊற்றி பார்க்கலாம். ஊற்றினா வந்து புளி, ஸ்வீட் புளி இருக்குது. இது பச்சை கலரில் இருக்கிறது வந்து புதினா, சொன்ன மாதிரி புதினா அந்த ரசம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கினோடனே தான் நம்ம வந்து நல்லாயிருக்கும். தேவைன்னா வந்து உப்பு போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம். அப்புறம் எண்ணெய் வானல் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பூரியெலாம் ஒரு பூரியாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பூரியாக போடுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பூரி ஒரு 3-4 பூரியாக போடலாம். ஏன்னா அதிக பூரி ஒரே டைம் போட்டால் வந்து ஒழுங்காக வந்து வேக மாட்டேது. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேக்கில் இருக்க பூரியே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு 1-2 பூரி. அது இது மாதிரி மொத்தமாக போட்டிங்கன்னா வந்து பூரி வந்து முழுசாக வந்து வேக மாட்டேது. நீங்கள் 3 போடுங்க. இங்கே பாருங்கள், அங்கே வேகாமல் இருக்குது. ஒரு 3-4 போடுங்க. எண்ணெய் அதிகமாக பாத்திரம் பெருசாக இருந்தால் மொத்தமாக கூட போடலாம். போட்டு எடுத்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் வச்சுக்கிறோம். இது வந்து அந்த உருளைக்கிழங்கு சொன்னோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு ஆனியன் வந்து போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த சீசனிங் வந்து ஆட் பண்ணணும். போட்டு சீசனிங் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். சால்ட் வந்து கொஞ்சம் இதில் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி திருப்பி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் வந்து நல்லா அது வாசனைலாம் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி வாசனைலாம் இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு பூரி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப ஆசையாக வந்து அவளை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து கிழங்கு மசாலாவும் வந்து வச்சாச்சு. அந்த உருளைக்கிழங்கு அந்த ஆனியன் இருக்கிறது மசாலா போட்டுருக்கிறது உள்ளே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த புளியோட இது வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்வீட் டர்மரிக் வந்து ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தது. பானிபூரி பார்த்தா எச்ச கூட்டி நம்ம வந்து முங்கலாம். அந்த மாதிரி அதே ஆவலில் வந்து சாப்பிட்டேன். அந்தளவுக்கு இல்லை. அதுக்கப்புறமா அந்த புதினா அதை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையே வச்சு சாப்பிட்டேன். அந்தளவுக்கு இல்லை. சாப்பிட்டா அந்தளவுக்கு இல்லை.